இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சக்ஸஸ்க்கு வந்து முதல்ல எல்லாம் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பேச்சை ஆரம்பிப்பாங்க. லவர் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லாரும் உள்ளே வந்தாங்க. இந்த டீமே வந்து உள்ளே வரும்போது கலகலன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி வந்துச்சு. டீமாக செட் பண்ணி உள்ளே வந்தபோது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த டீம் இந்த ஷூட்டிங் முடிச்சு இது பண்ணும்போது இந்த படமாக உருவாகி வந்து நிற்கும் போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை சீஃப்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையை சொன்ன டைரக்டர்லேருந்து ஷானோட மியூசிக் ஆகட்டும், மதனோட எடிட்டிங் ஆகட்டும், எல்லா விஷயமும் சார், ஆல் டெக்னீஷியன்ஸ், வீரமணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஒரு ஹெட் கூட பால்பாண்டி அவர்கள், எங்கள் டீம்ஸ் அண்ட் முக்கியமாக வந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர், தினேஷ் பிரதர், ஸ்வாசிகா, சஞ்சனா, டிஎஸ்கே பிரதர், ஜென்சன் பிரதர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைவான படமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேர் சொல்கிற படமாக இதை அமைஞ்சது வந்து இறைவனுக்கு நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எல்லாரும் ப்ரெஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைச்ச ஒரு படமாக வந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி வந்து இந்த டீமுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனுக்கும் சீஃப்க்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு உள்ளே போயிருக்குங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ட்ராமா, இல்லை ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமுக்குள்ளே ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் கலந்து சொல்லும்போது எந்த அளவுக்குள்ள அதை ப்ரொபோஷனலாக சொல்லணும், எந்த அளவுக்கு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கதையை வந்து படமாக கொண்டு வந்து வெளியே நிறுத்தும் போது அது ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது நாங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து அந்த ஜானர் டிமாண்ட்ஸ் அதனுடைய இன்வால்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம், பட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா 2-3 ஜானரை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய படமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதனால் உங்களுடைய வரவேற்புனா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போட்டு காட்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. சரி, நல்ல படத்தை எடுத்தோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. இறைவனுக்கு நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராசி சிதம்பரம் சார் அவர்களுக்கும், எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவி அவர்களுக்கும், ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும், கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா படத்துலையும் என்னுடைய எல்லா உழைப்புக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது திரு வெங்கடேஷ் அவர்கள், என்னுடைய பார்ட்னர் அண்ட் கோ ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை இந்த கதையை நம்பி ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர்கள் லீடாக பண்ணி, ஏன்னா இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்டோரி இல்லை, 2 ஹீரோஸ் நடிக்கிறாங்க, இந்த ஈகோஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ வந்து அழகாக இந்த படத்தை வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்து பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும், டைரக்டர் தமிழரசு அவர்களுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ. முதல்ல வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. முதல்ல வந்து கனா படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அருண்ராஜா சாரோட நண்பர் அவர் ஒரு 2 பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக வேலை செஞ்சவர் தான் தமிழரசு வச்சுமுத்து. அப்போ அவர் சொன்னார், நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணி தரணும் அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணார், நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும். சில படத்தில் நடக்கும், சில படத்தில் நடக்காது. இதில் வந்து ஒரு வரி வரும், அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னும்போது, அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகத்தி தினேசம் அவங்க பேரை வந்து உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடம் கேட்கும்போது
அட்டக தினேசன் எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷுவலை மைண்டில் வச்சு எழுதுனது தான் என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா, என் செல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சேன், என் ஆசைகளை சொல்லி வைக்க, என் ஆசைகளை சேர்த்து வைக்க, சாரி கோத்து சொல்ல நேரம் போகுது அப்படிங்கிறது ஒரு நிறையா வரும். ஸோ அந்த இதை வந்து அவர் சொன்ன அந்த விஷுவல் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சது. பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஷானையாவுக்கு பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு 1947 ஆரம்பிச்சு குட் நைட் லவ்வர் இப்போ 4வது ஆல்பம் எனக்கு 4வது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது வந்து ஷானையோட மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சார் விட வந்து இது 3வது படம் எனக்கு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. பிஆர் பிரேமா காதலில் டோப் ட்ராக் நான் தான் எழுதினேன். அப்புறம் ஓமன பெண்ணையில் வந்து ஒரு 3 பாடல் பண்ணேன். இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளைக்கு என்னோட பிறந்த நாள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி கமலஹாசன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம். அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியதுக்கு நன்றி. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுதுறது தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அப்புறமா தேட்டரில் போய் ரசித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லப்பர் பந்தை வந்து ஒரு தண்ணிக்குள்ள அமுக்குனா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ முதல் நன்றி ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படித்து 5 மணி நேரம் படித்தேன். ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் படித்தேன். படிச்சுட்டு ஐயா ஷூர் கேட்டுறீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தாரு. என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே படமாக வந்துருக்கு. ஒரு வரி கூட மாற்றாமல், ஒரு டைலாக் மாற்றாமல் என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு. இதில் நடித்த நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இங்கே இல்லை. அவரும் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து எங்களுக்கு கூடியிருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இசையமைப்பாளர் ஷான்ருடன் அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படங்களுக்கு 2 பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்கள்லாம் போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது போய் எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக. நாங்கள் ஒரு 3 படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பிரின்ஸ் பிக்சர்ஸில் பண்ணுறது 3வது படம் தண்டட்டி ரன்வே வீரன் ரப்பர்கந்த். ஸோ நாங்கள் 2 பேரும் 3 படமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியில் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காக ஒரு வேலை செஞ்ச என்னோட உதவியாளர்கள் ராஜேந்திரன், சந்தோஷ், பாலாஜி, இப்படி என்னோட உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோட கார்பெண்டர்ஸ், என்னோட பெயிண்டர்ஸ், என்னோட வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. லட்சுமி சார் தான் பண்ணுவாங்க. ஏன்னா சார் ஃபோன் பண்ணி டேரக்டரை மீட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் ரிப்பேர் பண்ணி கதை கேட்குங்க அப்படின்னாரு. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் போய் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோட பண்ணும்போது கரெக்டாக நான் சொன்னேன், கொஞ்சம் என்னோட ஸ்டைல் கொஞ்சம் வரமாக இருக்கும், நான் ஃபுல் கதை சொல்லாதீங்க, லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சொல்லுங்க நான் அதை பண்ணுறேன் அப்படின்றாரு. எனக்கு அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு சார்கிட்டே சொன்னேன், சார் நான் வந்து பண்ணுறேன் சார், படத்துக்குள்ள நான் பண்ணுறேன் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. மெயினாக வந்து என்னென்னா எனக்கும் தமிழுக்கு அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு, நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமாக ஃபேனு. ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி நிறைய நாங்கள் வந்து உள்ள பேசிக்கிட்டே இருக்கோம். மேட்ச் ஓடிட்டு இருக்கோம், நாங்கள் அந்த மேட்ச் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்ததுனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ள வந்தது. அப்புறம் லக்ஷ்மண் சார் நாங்கள் ஒன்றே சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து யங் டேரக்டர்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு படம் நிறையா வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த டேரக்டருமே பெரிய டேரக்டர் வந்து இது பண்ணுறது இல்லை. ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணுறது சார். ஏன்னா அது பண்ணும்போது தான் வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து வெளில வருது. அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார். ஏன்னா லக்ஷ்மண் சாரும் வெங்கடேஷ் சார் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க என்னால். அதுதான் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக படத்துக்கு.
ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஷெடியூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் எடுத்துருந்தாங்க. அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கும், செம்மையாக இருக்கு. நான் சொன்னேன், ஏங்க சும்மா சொல்லாதீங்க, எப்போ சொல்கிற மாதிரி அப்படின்றது. இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. அதே மாதிரி நான் வந்து தந்தைக்கு ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ நான் வெங்கடேஷ் சார் சொன்ன இந்த வந்துட்டு, சார் நான் ரஷ்லாம் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா. லக்ஷ்மண் சார்கிட்ட வந்து நான் வந்து மன்னாங்கடி பூஜை பண்ண சொன்னேன், சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வருது. அதனால தான் நான் லைன் மட்டுமே கேட்பேன், ஃபுல்லாக கேட்பேன். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுறது தமிழுக்கு. ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தாரு. ஆக்சுவலி என்னன்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு கனெக்ட் ஆகி பேசுனதுங்கன்னா கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க, செகண்ட் ஷெட்யூல் தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலசந்திரன் கவுண்டர் கொடுப்பார், இந்த பக்கம் ஜென்சன் பண்ணுறோம். அந்த சீன் தான் வந்து ரஃப் அடி பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னால் ரொம்ப சூப்பராக வந்துருக்கோம், கலைக்கலாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபேட்டில் நான் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெண்ட் மேட்ச் அந்த மேட்ச்சு. ஸோ நம்ம சைதாபேட் பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியா இருப்போம், அவங்க ஃபுல்லாக ஒரு 5 கிரவுண்ட் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடுவோம். நான் அவட கனெக்ட் ஆனது எங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நடக்காமல் இருந்ததே கிடையாது. எப்போவுமே யாரும் கலெக்ஷன் பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மேன்கட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோட வந்து நாங்கள் அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணுறோம். ஆக்சுவலி சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு. பட் மேட்சஸ் வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர டஃப்பாக இருந்தது. இதில் வந்து ஒரு டேரக்டர் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள்லாம் அது பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு கமெண்ட்ரிலாம் நாங்கள் வந்து அப்புறமா தான் போகணும். ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் எடுத்துக்கேன், நம்ம வாய்ஸ் ஓவர் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஏன்னா அதுக்கப்புறமா கமெண்ட்ரி விஷுவலே போகணும். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் போடணும், எங்கெங்கெல்லாம் இதுக்கு எதாவது வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே நாங்கள் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அது வந்துடுவோம், இதுக்கப்புறம் அது வைப்போம். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடியும் தான் இது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸாக இருக்கணும். இல்லை அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் சொன்னோம், தமிழ் இந்த சீன் நாங்கள் வேணாம். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்து நாங்கள் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது வச்சு தான் எடுத்தோம். ஏன்னா வழியில் என்ன டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் டப்பிங் கொடுக்கும்போது ஒரு 350 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 244 வந்து ஈஸியாக கொண்டு வந்துருக்கோம். பட் 244 to 226 இப்போ இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா நிறையா மேட்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே ட்ராமா இருக்குது. நாங்கள் செகண்ட் ஹாஃப் நான் ரஃப் அடி பார்க்கும்போது தான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃபில் எமோஷன் பயங்கரமாக இருக்குது. நிறைய இடத்துல கலங்கிடுச்சு, நிறைய காமெடிஸ்லாம் வந்து அங்கேயே ஒர்க் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அந்த பாலசந்திரன் தமிழ் நாங்கள் நான் சிரிச்சு சொல்லிடுறோம். இவர் தமிழ்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டு பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது என்ன சொல்ல போகிறார் எதுவுமே தெரியாது. பட் அது ஒரு வகையில் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஓகே நெக்ஸ்ட் எதாவது பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஓகே அப்படின்றது அதுதான் மேக்ஸிமம் பதில் இருந்தேன்னா ஓகே அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்படி தான் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் எங்களுக்கு என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீன் நடக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு வரும்போது வி கேன் லிமிட் ஸோ பிரச்சனை இல்லை, போயிட்டு வரும்போது நமக்கு ஷார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மேட்ச் மட்டும் இருக்கும்போது எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், அவருக்கும் கிரிக்கெட் நிறைய பேர் கிரிக்கெட் பிடிக்கும். பட் எங்களுக்குள்ள ஒரு தாட் என்ன இருந்ததுன்னா கிரிக்கெட் பிடிக்காதவங்க அந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க வந்து ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் தமிழ்ல ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இன்னைக்கு நிறைய நான் ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறேன், ப்ளஸ் நிறைய டேரக்டர் ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம படத்தில் வந்து இல்லைங்க நான் பார்த்தேன் எனக்கு கருத்துன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து ரொம்ப அஃபண்டாக இருப்பார், இவர் வந்து அஃபண்டே நான் பார்த்தே இல்லை, இவர் அதை சொன்னால் தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலாக முக்கியமான இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்தது. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா பண்ணிடலாமா நான் அந்த டைம் சென்னை ஃப்ளட்டில் வந்து நினைக்கிறேன். ஸோ ஃப்ளட் இருக்கும்போது என்ன தமிழ்கிட்ட பேச முடியல, எனக்கு ஏரியாவில் பயங்கர தண்ணி. ஸோ கரெக்டாக பண்ண முடியல, ஒரு முக்கியமான ஆள் வந்து படம் பார்த்தாரு. அப்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் 2 days கழிச்சு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது வந்து இது எனக்கு தெரிஞ்சு எந்த முதல் டேரக்டர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணல, அது தமிழோட ஐடியா தான். ஏன்னா அது வந்து ஒரு போல்டான டிசிஷன். சரி நாங்கள் சொல்லுவோம், நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம், அதை எடுத்து தமிழ்லாம் பண்ணாலும் ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நான்-லீனியராக மாற்றிக்கிறோம், லீனியராக விஷயம் நான்-லீனியராக மாற்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பெட்டரான மூவி தான் பேசிட்டு அது சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு சார் எல்லாம் சரி பேர். பட் இதை சொல்கிற கரெக்ஷன்ஸை வந்து எல்லா கரெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து ஓகே நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், மூவி பெட்டருன்றதை அது ஜட்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக தமிழ் மாற்றிக்கிறீங்க, அது வந்து செம்மையான ஒரு விஷயம். அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா ஒரு கிளைமேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து எனக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மாற்றுறது வந்து இன்றைக்கி தேட்டரில் அந்த இடத்துல சவுண்டு வரும்போது பயங்கர ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் ரூம்குள்ளே நிறைய நடந்தது, அதாவது சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போனோம். ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்பேஸ் நாங்கள் எடுத்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் அவர் சொல்லிட்டாரு, நான் நியாயமாக பார்த்தேன், அது வந்து ஆர்குமெண்ட்டே இருக்குது. கிளைமேக்ஸாக நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் தான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நம்ம அடுத்தது சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், ஏன்னா இதில் ஒரு அர்த்தம் இருக்குது, பர்ஃபெக்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறையா மூமெண்ட்ஸ் தேங்க்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தது, நிறைய டீம் ஒர்க் நாங்கள் பண்ணோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் பேசியிருந்தேன், பெரிய டேரக்டர் பேசியிருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டார், ஸ்போர்ட்ஸ் படம் தானே பாம்பேன்னு டீம் வருவாங்க, அவங்க வந்து பண்ணிடுவாங்க ஃபுல்லாக, அவங்க தான் அப்படியே ஒரு பக்காவாக வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எப்படி இந்த ஸ்டண்ட்லாம் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார் அந்த மாதிரிலாம் பண்ணல, நாங்களே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த டைமிங் பட்ஜெட்டை தாண்டி டைமிங் ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைமிங்கில் இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது மொத்தத்தில் அந்த ஏடிஎம் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த இப்போ நடந்தவங்க வர மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கேமராமேன் கண்டிப்பாக வந்து கிளாப்ஸ் கொடுத்தே அவங்க, ஏன்னா வந்து அவர் அப்படி ஒரு ஒர்க் வந்து இந்த டைமில் வந்து யார் பண்ணாங்க. அது இன்னொரு கிரெடிட் வந்து டேரக்டருக்கும் போகணும், இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடாது ஏன்னா அப்படின்னா அது மூணுமே சிங்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம் வந்து சான்ஸ். ஏன்னா இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா மார்னிங் வந்து என் டீம் கூட போயிடுவாங்க, ஸ்பாட் டீம் போயிடுவாங்க, நைட்டு டேரக்டர் டீமில் ஒருத்தவங்க வருவாங்க, அந்த ஸ்பாட் டீம் பார்ப்பாங்க, காலையில் காரில் போகும்போது எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்துட்டு இந்த ஷீன் ஓகேவா இல்லை, ஏன்னா நான் திருப்பி அந்த கிரவுண்டு கிடைக்காது. ஸோ அந்த கிரவுண்டு கிடைக்காது அப்படின்னும் போது நமக்கு ஷார்ட் என்ன மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமராமேன் பண்ண சூப்பராக ஒர்க் அவசியம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட எனக்கு டிஎல்லாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷான் ராஜ். ஆக்சுவலாக நானும் அவரும் வந்து கிளாஸ்மேட் ஆக்சுவலாக காலேஜில். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பிஜிஎம் தாண்டி ஒரு ரெட்ரோ மியூசிக் போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளோட கரண்ட் மியூசிக்கோட வரதுன்றது ஒரு சேலஞ்சான விஷயம். அது பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து எலிவேட் பண்ணிச்சு நிறைய இடத்துல பயங்கரமாக. ஸோ எங்களோட எடிட்டர் வந்து எலிவேட் ஆகி வேறு விஷயம் வந்து பண்ணிச்சுன்னா அது வந்து ஷானோட மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சில ஸ்கில்ஸ்லாம் நான் ஷூட்டிங் போனது எனக்கு முந்தானத்தை அவர் ஃபேஸ்புக் ஸ்கில்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன எனக்கு புல்புல்லாக இருக்குது, நீங்கள் மண்ணாக்கிட்டீங்க எனக்கு அப்படின்னா ஃபுல் முதலாக இது பண்ணி எல்லாம் பண்ணி அவர் கிரவுண்டாக மாற்றிருக்காரு. தெரிஞ்சு அவர் போட்டோன்னா இவ்வளோ எஃபர்ட் இருக்குன்னா சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா டெக்னீஷியன் லைக் போஸ்டர் டிசைன் பண்ண ஒரு கண்ணதாசன் நடிக்கிறவர், அவர் ஒரு போஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட போஸ்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன், இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனாக ரொம்ப நஷ்டம். ஏன்னா வந்து அந்த அழுக்கு டிஸ்ட் பெயிண்ட் டெஸ்ட் வரது அந்த கண்டினியூட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஈச் எவ்ரி டெக்னீஷியன் மிஸ் பண்ணது தெரியல, எல்லாரும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது பிக்கஸ்ட், ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணது வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி உதய் சார் சொல்லி அவங்க, ஏன்னா வந்து இந்த படத்துக்கு சவுண்ட் மிக்சிங் வந்து அவ்வளோ சேலஞ்ச், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக நேற்று அவரை பேசணும்னு சொல்லிச்சு. அந்த ஆட்டமா திரைப்படமாக வந்து ஆட்டமா திரைப்படம் நான் வந்து இந்த ஒரு கிரெடிட் நான் வந்து தமிழ் சொன்னா ரொம்ப தப்பாயிடும். அந்த சீன் வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா வந்து சொல்லி பண்ணலாமா அப்படின்னு. சரி நீங்கள் பண்ணுங்க காட்டுங்க அப்படிங்கிறது. திடீர்னு கூப்பிட்டு காமிச்சா என்னன்னு பார்த்தா அந்த சீன் ஃபுல்லாக வந்து பாட்டு, அந்த ஆட்டமா திரைப்படம் பாட்டை வச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுக்கு உதய் சார் ஒரு இடத்துல பாஸ் ஒன்று வேற லெவலில் ஒன்று பண்ணியிருந்தார். சான்ஸே இதெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட், நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹரிஷ் ப்ரோ, நான் வந்து இந்த படம் வந்து ரஷ்ய பார்த்துட்டே நான் வந்து தமிழில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 ஆப்ஷன் எனக்கு சொன்னார், யாரோ போலிங் அந்த ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒருத்தர் வந்து அமைச்சிட்டாரு. ஏன்னா ஒரு போலிங் போடுறதா இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும். அண்ட் எனக்கு ஒரு படத்தில் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்மைலே 2 நாட்டில் கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது பக்கமாக டைலாக்லாம் பேசுதே இருக்காரு, திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணி நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ்க்கான அந்த வீடு வந்து ஒரு 4-5 இடத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணியிருக்கேன். அது நோட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த படத்தில் வந்து தெரியும். ஸோ வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஒரு இடத்துல சொல்லுவார் வந்துட்டு
இந்த திமுறை அப்படின்னு அப்படின்னா ராமத்தில் திமுறை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க 2 பேர் கூட இருக்கிற அந்த காமெடி எனக்கு அதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைலாக் இருக்காங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே எனக்கு நன்றி. இந்த மேடை வந்து இந்த படம் இந்த மேடை வந்து ஒரு நடிகனாக என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு கனவாக இருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தவங்களாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். கஷ்டப்படுத்துறாரு, அதனால தான் நடித்தேன். அதாவது சில சமயம் தோணும், எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசாக அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணது என்னோட மிக ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். அவ்வளோதான். அப்புறம் என்னோட லேடிஸ் முதல்ல அதை சொல்லிடுறேன், நேக்கிட் ஷாட் வேறு, அதனால எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய். எல்லாத்தையும் திரும்ப பார்க்குறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன், என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ. அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். நான் அன்னைக்கு வந்து என்ன அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டர் நீங்கள் செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப கடைசியாக நாங்கள் அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். செம்ம ஹியூமனாக இருந்தார். அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்கே வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஸோ தேங்க்ஃபுல் யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட உமன் ஆஃப் லவர் பங்குக்கு நன்றி. தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சாரி சார், ரொம்ப சூப்பர். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் ஜானன் சொல்லுவேன். ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான். அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே. மற்றவங்களுக்கு எல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்ந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் வருது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட். அதையும் ஒரு ஜானர் வச்சிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அது பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தமிழ். ஹீரோ ஹீரோயின் உள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜென்ரலாக பார்த்தா ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில். ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் ஸோ க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில படங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்களாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது. இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெடிவாக இருந்ததா. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதில் குறிப்பாக 2 பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு காதல், ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது. அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. இந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. நிஜமாவே மாடேரக்டர் சொல்ற மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரா, அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டாரு. இதுதான். அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம சொல்லிட்டே இருப்போம்
இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் அது இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கடைசியில் படத்தில் அதான் வரும். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை, இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணன்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டில் தான் நிறைய இருக்கும், ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணார், அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம். அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ். எனக்கு ஃபுல் கதை தான் நீங்கள் சொல்ல, அம்மா கேரக்டர் தானே எனக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழில். படம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது. அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பண்ணிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், இட்ஸ் காட் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யூ லவ் த ஃபிலிம், அது எனக்கு நல்லா தெரியுது, உங்களுடைய ஃபீட்பேக் தருது. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் டு யூஸ் பிக்சர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு எல்லா படங்களையும் தொடர்ந்து வந்துட்டு அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிஷ், என்னுடைய மகன் பின்னே இருக்கார் இந்த படத்தில். அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ், மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ரியலி கமெண்ட். நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க. அந்த பிபி என்கிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க, ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையனை நடிக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா என் பைத்தியம் அது உங்க அண்ணன் இல்லடா, அவங்க மாமனாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது. ஜோன் சார் தான் அதுக்கு தம்பியோட வந்தேன். அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30s இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் ட்ரெஸ்ஸில் இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க. சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கே தான் அன்னைக்கு இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறாங்க. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தா அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டயலாக்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும், லேடிஸ் ஸ்பெஷலி மமிதா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொல்றதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்னைக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல, பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில்
அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட் லக், அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சஞ்சனா, மை ஸ்வீட் டாட்டர், அவங்களுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம். பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட்டாக வேணும். அதை நான் நினச்சதை விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜய் மேலவா, மம்தா மேலவா, நான் கஷ்டப்பட்டு இப்பவும் கஷ்டப்பட்டு போகிறேன். வா புரிஞ்சுருங்க, சீக்கிரம் வா, டைம் வந்துடுவாங்க. இவங்க 3 பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு காரணம். ஏன்னா சில நேரத்தில் நான் தான் தடுமாறி இருக்கேன், தனியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் வரும்போது இவன் அசோசியேட் எடிட்டரு. என்ன சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷத்துல எப்படியும் ஒரு 10-20 நாள் பட்டி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து. ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான். அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா, என்னடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஒர்க் ஆகாது சார்ன்றான். சரி அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸில் எனக்கு நிறைய கைட் பண்ணான். ஒரு சில நேரம் என்கிட்ட நம்ம ரொம்ப ஓவராக நோஸ் வந்தோம்னா கோச்சி பாடுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி மட்டும் அமைதியாக வச்சுக்குவான். அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான், சார் இல்லை சார் செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, கனெக்டிவிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நாளைக்குமே எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா போட்டுலாம் எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன், அது சப்போர்ட் பண்ணது இவன். என்ன டைட்டில் தெரியல. அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீம், அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீம்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்து நல்லா தானே இருக்குன்னு. அதில் நான் பண்ண ஒரே வேலை ராக்கு வேலை லா போட்டது மட்டும்தான். ஸோ இது அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். தினேஷ் அண்ணா, இது நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற. நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னால். ஸோ அவர்கிட்ட என்னன்னு தெரியல, 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பாரு. 15 நான் சொன்னேன் இந்த மாதிரி 2 குண்டு இருக்குண்ணே அப்படின்னு. எங்கே முதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த வயசு இதில் 40 வயசு 41 வயசு இருக்குண்ணே, அது குண்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன். ஒரு 10வது நிமிஷத்துல அந்த குண்டு வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்டினியூ பண்ண சொல்லுங்க, இல்லாட்டா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீங்கள் க்ரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் மிட் என்ன எண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே போயிருந்தேன். ஆனால் ஓகே தானே அப்படின்னா, ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடாப்படா சொல்ல, அப்புறம் அது கொஞ்சம் நாயப்படம் ஒன்று வாடாப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்னு சொன்னார். எப்போ நம்ம எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சார் பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல. ஸோ அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சார் செலிப்ரேட் பண்ணுறேன் அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதால நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவர் என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ். இல்லைனா அது வந்து இந்த ஒரு வெறும் மாமனாரை மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவர் கூட சட்டம் அந்த டேட் விசிட்லாம் போனதால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆகிருக்கு, டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் அவங்களால வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். அசோகர் நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தெரிஞ்சதை தவிர மற்றபடி சொல்லக்கூடாது. ஏன்னா செட்டே சொல்லிடுச்சு இங்கே நடிக்கும்போது
பண்ணும்போது வேடிக்கை பார்க்க ஒரு என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க, என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இந்த ஒரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட எண்ணம் என்னன்னா தமிழ் சினிமாவோட ரீஎன்ட்ரி வேணும் சார். இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அதை அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாம்னு வேணாம்னு யோசித்தேன். பட் சொல்லிடுவோம், சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லி முடிச்சவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்றா கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பி அப்படிங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்து மூலமாக கிடைச்சிருக்குன்னு அவங்களும் நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் தான் ஃபஸ்ட்டாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே. ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கதையை எழுதி முதல் ஹீரோவை அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அன்புவாக வந்ததுக்கு. சாப்பிட்டோம் அவர் பேசணும்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். சாப்பிட விடாமல் அனுப்புனது, சாப்பிட விடாமல் வேலை வாங்குது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டப்படுறதே படத்தில் அது அந்த தேவைப்பட்டுச்சு. அது எல்லாம் பொறுத்துக்குது. அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாரோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சரி இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன்லையும் சரிப்பா என்னன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சொல்லிச்சதோ இல்லை வந்து பிரேக் விடாமல் நாங்கள் ஒரு நாள் அடின்னு அடித்தது எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்லை. ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதே மாதிரியே இருங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சஞ்சனா அவங்களால வர முடியல, அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனா எனக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் இந்த உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங்னு சொல்லும்போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்தோன்னு. ஆனால் சஞ்சனா கேரக்டர் கூட எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சார் ஜென்சனாக இருக்கட்டும், அவர் ஆர்ட் டைரக்டர் அவங்களுக்கு. ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணல. சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயிலையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபி வரல, அவர் ஷூட்டில் இருக்காரு. அவர் நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் வந்து லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்யூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன், நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு. நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலையில் என் ஷூட்டுக்கு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிகேபி ரொம்ப நன்றி. தினேஷ் மனோகரன், காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் இப்போ தான் சட்டை போடுவாங்க. போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்க மட்டும்தான் சொன்னால் அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரில. ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தினேஷ் மனோகரனுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், நீங்கள் தான் என்னதான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்குறது ஆர்ட் டைரக்டர் தான். ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு. இது எங்கேயுமே செட்டு இல்லை. பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஜயகாந்த் சார் வரைஞ்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணிட்டேன், எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்று அனுப்புகிறேன் அதை வரைஞ்சி கொடுங்க நாளைக்கு காலையில் ஷூட் ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் மினிட்ல நான் மாற்றினேன். முகம் சொல்லிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. சின்ன ஒன் மோருக்கு அப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒன் மோருக்கு ஆர்ட் டைரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மதன் ப்ரோக்கு நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி
எனக்குலாம் ஒரு மாதிரி இருந்தேன், எடுக்கிறது சரியா தப்பான்னு பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும், ப்ரோ நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் என்னங்க இது வேறு ஏதாவது சொல்லுங்க, என்ன சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அது எனக்கு அந்த வேர்டு, ஏன்னா என்ன நடக்குது, நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா, ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பாரு, ப்ரோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு. அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்றீங்க சூப்பராக வந்துருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த வேர்டுக்கு உங்கள் ஒர்க்கை விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். மோகன் ராஜா உங்களுக்கே வந்துச்சு, இதை போட போகிறேன் ஃபஸ்ட்டு. மோகன் ராஜா கனாவிலேருந்து எனக்கு பழக்கம். கனாவில் எப்படின்னா, நான் ஒரு 4 பாட்டு சினிமாவுக்கு வராது முன்னாடி ஒரு 5-6 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிரிக் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனாவில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா, அந்த பாட்டு எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோயின்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட. ரொம்ப நன்றிங்க சித்தார்த்திக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆசை வரங்களுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும். டிஎஸ்கேக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியாது, ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ள வந்தார். எனக்கு ஒரு காசு பண்ணுறதுக்கு எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இல்லை நான் பண்ணியா யாரா என்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சண்டை போட்டு உள்ள வந்து முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காம ஒரு எப்படி சொல்கிறது ரெடியாக இருந்தார். என்ன வேணாலும் பண்ணுறோம் ப்ரோ, எனக்கு ஒரு பிரேக் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், இப்படியே இருங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களால் எந்த கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த படத்தை நிறைய பேர் நிறைய ஆசையோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கடைசியாக லக்ஷ்மண் சார், நான் வேறு ஒரு கதை சொல்ல தான் வந்தேன். ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன ஜேனர்னு வச்சுட்டு கேட்டார். நான் பவுண்டரோட வேறு போயிருந்தேன். நல்லா தைரியமாக பவுண்டர் இருக்கு என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டரை நீட்டினேன். கதையெல்லாம் பவுண்டரை பார்த்தாரு. என்னை பார்த்து என்ன சேனல்ப்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ்னு. வேணாம்ப்பா அப்படின்றாரு. என்ன சார் கதை சொல்கிறேன்? இல்லைப்பா வேணாம்ப்பா, ராம்காம் வேணாம்ப்பா. என்னை சார்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சார். அவர் தான் வந்து போடா பிரின்ஸ் பிக்சர்ஸில் உன் பேரை சொல்லியிருக்கேன், கதை சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் உட்காந்தோடனே இல்லைப்பா வேண்டாம், அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார். எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு. அவர் சரிப்பா நான் ஒரு 3 டேஸில் கூப்பிட்றான்னு நான் 2.5 மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்ன அனுப்பினவங்க என்னை கூப்பிட்டது கிடையாது. சரி இது எங்கே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தங்கச்சிக்கு பூஜை போடுறாங்க. அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க. சரி எப்போ வர சொல்கிறாங்க போல் டெவலப் பண்ணிட்டியா, 3 நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது 2.5 வருஷமாக பவுண்டரோட நான் சுற்றிட்டு இருக்கிறேன், அந்த கதை நடக்கவே இல்லை. 20 நிமிஷம் ஜஸ்ட் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன். 2 கேரக்டர் தான் சொன்னேன். பூமாலான்னு ஒரு கேரக்டர், கெத்துன்னு ஒரு கேரக்டர், அன்புன்னு ஒரு கேரக்டர். 2 பேருக்கும் சண்டை, 2 பேரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆனால் 2 பேரும் மாமா மருமகன் சார். இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதை யாராவது ஒத்துப்பீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? பண்ணிட்டாரு. ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போது. ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் படமாக ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார். அது நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய டெபியூட்டாக மாற்றினதுக்கு. ஷான் எங்கேயும் வரமாட்டான், மறந்து போயிடுறாரு. ஷான் வந்து எப்படின்னா, நான் எப்படி அமைதியை விட்டுருக்கேன்னா அதுக்கு ஆப்போசிட் பேசிகிட்டே இருப்பார். எனக்கு சேர்த்து பேசிகிட்டே இருப்பார். பாட்டெல்லாம் போட போயிடும். 5 நிமிஷத்தில் பாட்டு போடுற வேலை தான் முடிஞ்சிடும். அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம். லஞ்சில் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடுவார். மொத்தமாக எனக்கு 2 பாட்டு சேர்த்து மொத்தமே 3 டியூன் தான் கொடுத்தாரு. அது 2 டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுடலாம். நான் மற்றவங்கள கூட ஏதாவது நான் போய் ஏதாவது நோண்டுவேன். ஷான்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை. ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது. ஏன்னா
ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள 2 பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க, அது போக கமெண்ட்ரி வரும், சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது, இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும், இத்தினோடு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அவ்வளோ ஒரு 6 மேட்ச் இருக்குது, அந்த 6 மேட்ச்சுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம், இல்லை இன்னும் பெட்டராக வேணும், இன்னும் பெட்டராக வேணும். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னன்னா, நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சதுல ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஷான் ரொம்ப நன்றி. நீங்கள் வரல, நீங்கள் ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு இன்னமும் பேசப்படும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் நான் சொன்னேன், நிஜமாவே இந்த படம் ஹிட் ஆகும்னு நம்பினேன். ஆனால் இவ்வளோ அளவு கிரிட்டிக்கலாகவும் சரி, இதான் எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும், இவ்வளோ நான் நிஜமாவே நினச்சி பார்க்கல. நான் அன்றைக்கி ஹரிஷ் போட்ட கூட சொன்னேன், ப்ரோ நம்ம 2 பேரும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வேறு யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துடணும், நிஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். இவ்வளோ வருது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்குது. அப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ ஹரிஷ் ப்ரோ இன்னும் சொன்னால் ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி, அந்த எனக்கு எப்போ கூட சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் வந்து ஹரிஷ்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிகை, ஊடகம், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு இன்னும் எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி, அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்தாக மாறும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது விட்டுட்டேன்னா என் மதிப்புக்கு நன்றி. நான் படம் எடுத்துக்கு இப்போ இந்த படம் எடுத்துக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு ரீசன், நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருக்கிறதுக்கு என் ஒய்ஃபும் என் தம்பியும். ஸோ அவங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி. என் தம்பிக்காக தான் நான் அன்புன்னு சொல்லிட்டு ஹரிஷ் ப்ரோக்கு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஃப்ரெஷ் ஷோ இன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ண முடியல. சபரிமலைக்கு போயிருந்தேன். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னே டேரக்டருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஒரு டிக் அடிச்சிட்டார் அவரு. நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேலே இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டைரக்டர் உங்கள் தம்பி பேர் அன்பு சொன்னீங்க இல்லையா? ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரிலாம் இல்லை, பிரதர் தான். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங் எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதிருந்தீங்க. 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்னைக்கு படத்தை வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்.
அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமான ரசிகன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாகவே கேப்டன் சாருடைய பிளெஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷன் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்பிளாக இருக்குங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்த என்னுடைய ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மக்கள், ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கல. உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே. வணக்கம்.